नियमेन वदन्यानाम् आद्यक्षणः कुलपतेर्विकलाभिरामम् ஸ்ரீமத்தரங்கயுகலம் பிரணமாமி மூர்த்னா. ஆழ்வார் பகவத் வைலட்சண்யத்தை சொல்றார். எம்பெருமான் நீர் ஏன் வரும் கவலைப்படுகிறீர் என்று ஜெகதாகாரத்தை பாரும் அப்படின்னு அந்த நல்குருபும் செல்வம் என்கிற திருவாய்மொழியிலே விருத்த விபூதமத்தை காண்பித்த மாதிரி இதிலே விசித்திர விபூதமத்தை காட்டுறதாம். விபூதி ஐஸ்வர்யம். எங்களோட ஐஸ்வர்யம் எப்பேற்பட்டது அதை சொல்லிட்டு போனா உருகானிப்பன் நீராயே நேற்று முடிகிறார். சொல்லுறவாளும் கேட்கிறவாளும் ஆழ்வாரும் எல்லாரும் உருகானிப்பன் நீராய் அப்படின்றார். ஆகையினால என்ன சொல்றார் அப்படின்னா பகவத் வைலட்சண்யத்தை சொல்றாராம். ஜெகதாக்காரம், ஜெகத்தே வெளி ஆக்காரம். நீராய் நிறனாய் விஷும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் எல்லாம் நீ என்னவாது சொல்லிட்டு போகிறார். அதுக்கு பேரலல்லா சம்சாரத்தினுடைய தோஷத்தையும் சொல்கிறார். சொல்லி நான் எம்பெருமானுக்கு அனன்யாரக சேஷப்பட்டவன், நான் நன்ன அகம் என்ற அந்த அகமர்த்தத்தை சொல்றார். கீதையிலே அகந்த்வா சர்வபாபேபியோ அகம் என்ற அர்த்தம் சொல்றார். அது பெருமாளுடைய ஆகம், இது ஆழ்வாருடைய ஆகம். நான் எப்பேர் அது சொல்ல போகிறேன். இப்ப என்னன்னா 3 விஷயம் இதுல. ஒன்னும் பகவத் வைலட்சண்யம், ஜெகதாக்காரம், விசித்திர விபூதிமத்துவம். 2வது சம்சாரத்தினுடைய தோஷத்தை பார்த்து எனக்கு அது போராது, அருளாய் அருளாய் என்ற 10 பாசுரத்திலையும் அருள் கேட்கிறார், என்ன கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு. ஆகையினாலே இது ஒரு கூப்பீடு. இவருடைய ஆத்தனாரத்தை கேட்டவர்கள் நீராய் கரைந்து நெஞ்சு சிதிலமாகும் படியையும் 1. 2வது சர்வேஸ்வரருக்கும் பரமவரத்திலே எழுந்தில் இருப்பது அசாத்தியமாயும் ஒருமை கூட்டுண்டே இருந்து என்ன பண்றார், அவன் இருக்கிறதுக்கு அசாத்தியமாயும். 3வது பரிப்பு அபினிவேசத்தோட கூவி அழைத்ததனாலே நம்மாழ்வாரின் அருட்செயலை ஓதின அளவிலே லோகமுஜ்ஜீவிக்கும் திருப்பலம், லோகமெல்லாம் ஒய்ந்து போகும். இது இந்த 10 திருவாயுடைய சாரம். எப்படி ஊத்தின் கண் நுண்மணல் போல் உருகா நிற்பன் நீராயே போன இதுல முடிச்சார். அப்புறம் நீராய் நிலதான் தாருமாறு ஒரு ஊத்து வருது, ஸ்பிரிங், அதான் தண்ணி வருது, அதை மடம் வருது. அது எப்படி வந்தா கரைந்து போய் வருது. ஊத்தின் கண் நுண்மணல் போல் உருகா நிற்ப நீராய் விலகி நிற்பார். அச்சேதனன் பிரகிருதி, சேத்தனன் ஜீவாத்மா, பரமச்சேத்தனன் அவன் 3 பேரும் உருகிறான். அசாதாரணமான விளைவை எனக்கு காட்ட வேண்டும். உரம் ஜெகதாக்காரம் போராது. இவருடைய ஆர்த்தநாதம் அவனுக்கு உபய விபூதியிலும் குடியிருப்புக்கிறதாய் காணும் இருப்பது அவருக்கு இருக்கிறதுக்கு இடமில்லாத மாதிரி ஆயிடுதான். ஏன்னா பொறுமை கூண்டே இருந்ததுன்னா. இப்போ கூப்பீடுல எங்க மானம் போறோம், நாங்களே இப்ப மாத்திரம் இருக்கோம். எங்கேயும் இந்த கூப்பீடு இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றா, எல்லாரும் கேட்கறது. அதே மாதிரி அங்க மட்டும் போறோம், எங்க வைகுண்டத்து மட்டும். அவர் இருக்கிறதுக்கே கடவில்லை, அவர் இருப்புக்கே எதிராக இருப்பது அப்படின்றார். இதையும் பலம் என்றார். அப்படின்னா சம்சாரம் நன்றுமாய் பகவத் விஷயம் தீதானாலும் அத்தை விட மாட்டார்கள். ஒருவேளை சம்சாரம் என்ன இருக்கேன்னு சொன்னாலும் பகவத் விஷயம் தீதானாலும் இதை மாத்தம் அது பலம் விடமாட்டாதவர்கள். சர்வசரட்சகனான சர்வேஸ்வரனுக்கு அனன்யாக சேஷமாக்கும். எம்பெருமானுக்கு அடிமை கொண்டது கைங்கரியம், அடியோங்கள்.
அந்த சேஷத்துவத்தை திருடமாக்கும் இத்திருவாய்மொழி. சோ இதில் அகமர்த்தத்தை சொல்றார், எப்பேற்பட்ட மகம்னு அது பாசுரவந்தத்தை சொல்றேன். இந்த ஆழ்வார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, தேவருடைய அகம், அந்த அகம் அப்படின்னா தான் தேகாத்மாபியான போது தேகத்தில் அகம் புத்தி பண்ணம், தேகமே ஆத்மான்றதுல அதர புத்தி பண்ணம், தேகாது വ്യതിരിക്തം ഒന്നുണ്ടു ഒരു ആത്മാവുണ്ടു എன்ற ஒரு ஆத்மாவிலே புத்தி பண்ணும். மூணாவது, தன்னை பகவத் சேஷபூதனாக அறிந்தால் பிரகாரமாத்திரத்திலே நின்று ஐஸ்வர்யார்களை கொண்டு போம். அவன் பிரகாரி, நாங்கள் பிரகாரங்கள் அப்படின்னு ஐஸ்வர்யத்திலே கொண்டு போம். நாலாவது, சேஷத்துவமே புருஷார்த்தம் என்று அறிந்தால் தன்னை தனியே சேஷத்து பரிகந்தமாக நிர்தானம் பண்ணிக்கும். அஞ்சாவது, பயிரும் சுழலுக்கு பின்பு தரியே சேஷத்து பரிகந்தம் இவருக்கு போக்கு ஆகிய இவருடைய அகமர்த்தம் இருப்பது இப்படி. 5 விதமான அர்த்தம். தேகாத்மாவியான போவும், ஏகாத் வதிரிக்த ஆத்மானுபவம் பண்ற போவும், பகவத் சேஷபோதனான போராவும், சேஷத்வே வருஷாத் இருக்கிற போனாரும், பயிரும் சுழலுக்கு அப்பால் எப்படி இருந்தார், இத்தனையும் சொல்லி அது என்னுடைய நான் அப்படி இருப்பவன் அப்படின்னு சொல்றேன். ವಾಯ್ಸ್ ಕೇಟ್ಕೊಂಡಿಲ್ಲ ಮಾಮ. அப்படியா? ವಾಯ್ಸ್ ಕೇಟ್ಕೊಂಡಿಲ್ಲ. பாக்குறேன், கிட்ட இருக்கிறேன். இல்ல நல்லா தான் கேட்டுட்டு இருக்கேன். கேட்கான் இருக்குதே. இப்போ இவர் என்ன பண்றார் அப்படின்னா, முதல் பாசரித்தாலே ஜெகத்காரணமாக இருக்கிறபடியை காட்டா அது போராது, அசாதாரணமான விடுவை காட்ட வேண்டும். சரி, அது சரி சுவாமி, நீர் கேட்டப்போ கேட்ட மாதிரி பண்ண முடியுமா? அது தேச விசேஷத்திலே பரமபதத்தை கொண்டு போனப்போ காட்டுறன்னா, நீர் வாமனாய் அது காட்டித்திலேயோ ஒரு குரலாய் வந்து காட்டினீரே அப்படின்னா, அது கிஞ்சித் காலம் அந்த வரம் கேட்க மட்டும் வாமனவேங்க அப்புறம் உடன்றார். என்ன யுகந்தோறும் ராமகிருஷ்ணாவதாரம் பண்ணி ரட்சிக்கு உனக்கு சுவாவம் நாம் நோயோட வேண்டுமோ அந்த மாதிரி வாரமே. ராமனாவதாரம் வேண்டாம், அது ரொம்ப அல்ப காலம். ராமாவதாரம் பண்ணி 11,000 இருந்து, கிருஷ்ணாவதாரம் பண்ணி 120 வருஷம் இருந்து அவள் வாரமே. என்ன 4வதுல உமக்கு பிரதிபந்தகம் கனத்திருக்கு, இன்னும் உமக்கு எல்லா போகணுமே சஞ்சயங்கள் எல்லாம் அப்படின்னா என்ன என்ன 4ஆம் பாசத்துல சகடாசுரனுக்கும் கனத்திருந்தோ என்னுடைய விரோதி. அந்த சகடனே ஒன்னு திருக்காலாண்ட பெருமானே இருக்கிறது, ஒதிச்சாயத்துக்கு திருக்காலாண்ட நோரா சகடாசுரன் படுக்கப்போ வண்டி மேல அதுக்கென்னும் இருக்குமோ கருத்திருந்தரோ என்னுடைய விரோதி, திருவடியை கண்டவாறே பாவங்கள் எல்லாம் சுந்தனாரே கைவிட்டோடும் அப்படின்ற திருடி பார்த்தால் என ஓடி போயிடுறது. தீயினில் தூஷாமன் தாண்டான்னு சொல்லியா, நோன்பு ஆரம்பிச்சியே பெருமாள் பேர் சொன்னாக்கா எல்லாரும் நான் வரேன், நானும் சகாயம் பண்றான். அதே மாதிரி இவர் சொல்றார். 5வது, நீ சர்வத்தின் சந்தேகத்தன் நின் ஹிருதயத்திலும் ஸ்பஷ்டமாக பிரகாசித்து வைத்து நீரதோ 20 கேவ பாஸ்வரா தீவார சோகமத்தன்மே பீதாபா ஆஸ்காத் கணூபமா. இந்த ஹிருதயத்தில் இருக்காய் எனக்கு தெரியும், நான் பிரகாசிக்கிறாய். ஆனா என் கண்ணுக்கு எனக்காக அறிந்தால் நான் தலைவையும். சுவாமி எங்கெங்கிலேயே எனக்கு தெரியும், சர்வத்துவ சந்தேக ஹிருதயத்திலும் இருக்கு, அந்தர்வியாப்தி இருக்கு, பகிர்வியாப்தியும் இருக்கு. ஆனா கண்ணுக்கு எனக்காக அறிந்தால் நான் தலைவையும். கண்ணுக்காக பார்க்க வேண்டாம். அந்த 6ஆம் பாசனத்தை அது சுவாமி நீரை குச்சி பிரயத்னம் பண்ண வேண்டாமோ? சில பிரயத்னம் பண்ண ஒன்னுடைய சந்தோஷத்தானே பண்ணு. அண்ணா இந்த வரியாறு என்னிலிருந்து கிட்டித்து நான் எங்கெங்கு போறேனோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்து வந்து எனத்தோர் யுகங்களும் எனக்கு அருள் செய்ய பெருமோள் ஒவ்வொரு பருவியையும் சுத்திந்து வந்த மாறி மாறி பிறவிற்கும் பிறந்து அடியடைந்து அல்லன் தேர்வன் நான், உள்ளன் தேர்வன் நான் ஆகினால் எனத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்யா. நீரே தொடுத்து நந்து என்ன காப்பாற்றத்துக்கு நீ ஒரு பிரயத்னம் பண்ணு சொல்லிருக்க இருக்கு அப்படின்ற இந்த மரியாதை எண்ணிலிருந்து கிட்டித்து திருவிக்கிராமதானத்தை நினைவு மூட்டுகிறார்.
திருவிக்கிரமாவதாரம் பண்ணப்போ எல்லாத்தையும் கால வச்சா யார் என்ன கேட்டா வந்து எல்லாத்தையுமே கால வச்சே இல்லையோ என்டையர் லோகமே அடர்ந்தே இல்லையோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு சாட்சி தர வேண்டும் 7வது மாசத்திலே உலகில் திருவேனோ உலகில் திரு நானு இவன் மதுரை என்ன சொல்கிறார் திருதந்தாகினம் விரானடி கரியகோல திருவிருக்காண்பன் நான் உலகில் திருவேனேன் அவர்னு சொல்ல இவர்னு சொல்றார் இந்நேர் அந்த பொருத்து உம்முடையதென்றோ தீரும் பிரயத்தப்பட்டபடி ஆகலையோ பேரு சொல்லி தெரிகிற உம்முடைய பிரயத்தனம் இல்லையோன்னா சர்வமும் உன்னதீரமாயிருக்கா அதுக்கு புறம்போ என் காரியம் எல்லாம் ஒரு கதிர் பெற்றது நானும் ஒரு கதிர் பெற்றான் அந்த மாதிரி புத்தி கொடுத்துருக்கேன் நான் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்றார். சரி 8ஆம் பாகத்துக்குள்ளே உடனே வராததால் இவர் கைவிடுகிறார் என்று சங்கிக்கிறார். இது சொன்ன உடனே வந்துடணும் அவர் எப்படி எப்படி முடியும் ஆகினாலே இவன் கைவிடுறான் பயந்துகிறான். 9ஆம் பாகத்திலே உண்மை இங்கே கெடுத்தது என்ன கேடு பண்ணேன் சுவாமிக்கு என்ன டிஸ்டர்ப் ஏன் இருக்கிறேன் அப்படின்னா விஷயங்கள் பரிமாறுவிடத்தில் வைத்த பின்பே என் கெடுக்கு என்றொன்றுண்டோ இந்த பூமியில வச்சுக்கிறே பஞ்சேந்திரியங்கள் இருக்கே எல்லாரும் ஒருத்தத்தை ஒன்றும் கேட்கிறாளே அப்படி விட்டுச்சியே என்ன கெடுத்த மாதிரி இல்லையோ பெருசா செப்பரேட்டா பண்ணணுமா. சரி 10வது மாசத்துக்குள்ளே உன்னை பற்றித்து நீயாகிறாலும் விட்டதும் நீ அல்லாமையாலே வகுத்த விஷயத்தில் உணசூந்திரியார்களும் உண்டாக பெற்றேன் என்ற வகுத்த விஷயம் அந்த பெற்றது அதில் குடும்பம் சோதனை வெளிப்படுத்தினா அந்த பிரச்சனை நிறுத்துகிறா எனக்கு அதை வேணும் இது வேணும் கேட்டு பத்தில்ல. சரி கத்தார் சர்வேஸ்வரருக்கு அந்தரங்கிங்கிறவர் எம்பெருமான அந்தரங்கிகள் என்றார். சர்வரட்சகனான சர்வேஸ்வரனை அனஞ்ஞார விசேஷமாக்கும் மித்திருவாய்மொழி சர்வேஸ்வரனிடத்திலே அனஞ்ஞார விசேஷத்தை உருவாக்கும் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தை திருடமாக்கும் இது பகஸ்ருதி சொல்றார். வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். அவர் எங்கு சென்றாகலன் கண்டு என்றும் வானவர் கோனைக் கண்டு என்றும் தூது போகச் சொன்னார் முன் திருவாய்மொழியில. அதை போக மாட்டார்படி தம்முடைய ஆர்த்தத்வனியாலே அழித்தார். ஓர் கூப்பு மரங்களும் இறங்கும் வகை மடுவெண்டவோ என்று கூமால் என்று அச்சேதனங்கள் இறங்கான் என்றால் சிரித்து சைத்தன்யமும் உடைய அந்த பட்சிகள் அடிய கேட்க வேண்டாது. அச்சேதனம் எழுதுன பட்சிகள் அழிந்திருந்து சொல்ல வேண்டாம். ஊத்தின் கண் நுண்மடல் போல் உருகா வெப்பன் நீராயன் முடிகிறார். தூதரை அழிய வந்ததே தூதரை ஒழிய வந்திருந்தான் தூதரகாலம் அடிக்கிற மாதிரி கூப்பிடுறார். தம் பரிசரத்தில் கால்நடையை தந்து போவார் இல்லையே யாரும் நடந்து போறதுக்கார இல்லையே பரமபுரத்துக்கு தூது சொல்றதுக்கு அச்சேதனங்களும் கூட அழிகிறவிடத்தில் பரமச்சேதனான எனக்கு சொல்ல வேணுமோ விஷயம் என்னன்னு ஆழ்வார் கூப்பாட்டாலே அச்சேதனமும் விழுந்தது அந்த பிரகிருதி சேத்தனம் விழுந்தது ஆழ்வார் பட்சிகள் பரமச்சேதனனுக்கு இருக்கிற சொல்றது பரமசி இவன்தான் பெருமாள் பரமச்சேதன் நாமருக்கும் செல்ல வேணுமோ என்று பார்த்து தம்மிடத்தோ செய்ய இக்கதைத்துக் கொள்ள பார்க்கிறது பார்க்கிறார். தமக்கு ஆர்த்தத்தின் கிடைக்க வேறொருவர் போக வேண்டும்படியாயிருந்தனோ கலங்காத்தனகரமான ஸ்ரீ வைகுண்டத்திலும் தெரிக்க வண்ணாதபடி கால் குலைந்து வரும்படி பெரு மிடரி செய்து கோப்பிடுகிறார். சிவர் கூக்கிறார் முனிவண்ணவோ என்று கோவுமா எனக்கு தூதே வேண்டாம் எனக்கு குரலால் எவ்வளவு அனுப்பிக்கிறேன். கால் ஸ்ரீவைகுண்டத்திலும் தெரிக்க வண்ணாதபடி கால் குலைந்து வரும்படி பெருமிடல் செய்து கூப்பிடுகிறார். இனி தான் தூது போவார்க்கு காலாலையாதல் சிறுகாலையாதல் போக வேண்டியாலே தடை உண்டு. இவர் விடத்தோஷைக்கு தடை இல்லையே இவர் கூக்குறதுக்கு தடை இல்லை. இவர் பெறுகிற விசனத்துக்கு ஹேத்து சொல்ல போகாது.
எதுக்காக இப்படி கூப்பிடுறார் காரணம் சொல்ல முடியாது. எந்த மாதிரின்னா, பிராட்டி சரி இருந்திருக்கு தூ சொல்ல போகாதா போலே. சீதா பிராட்டி அப்பேற்பட்டவள். இது ராமஸ்ய வியவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய தீவிரஹா. இது சீதாபிதுக்கார்த்தா காலோக துர்திக்கிரமஹா. சுந்தரகாண்ட் ஸ்லோகம். எப்பேற்பட்ட சீதையே வனவாசம் இருந்தாலே இது என்னது காலத்தில் யாராவது என்னவருக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சீதை அந்த விராட்டியானவள் ஏன் தெரித்திருந்தாள் காட்டிலே அப்படின்னா அது காரணம் சொல்ல முடியாது. அப்படி இருப்பு பரானுகிரகத்தாலே ஆனா போரே விராட்டி பிறந்தது தன் கிருப்பையும் அனன்யாரகத்வத்தையும் இழியுலகை காஹா அப்படின்னு ஒரு சூழ்நிலை. இதனை தீவிர ஊழகத்தில் கிருப்பையும் அனன்யாரகத்துவமும் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா சேஷத்துவம் அடிபடுறதுக்காக பிராட்டி சரீரந்தருக்கு ஹேது சொல்லு போகாது. பரானுகிரகத்தாலே ஆனா போது இவருடைய விவசனமும் பரானுகிரகத்துக்குடலாக இருக்கிறபடி நம்ம அனுகிரகம் பண்றதுதான் அவர் கூப்பிடுறான். அன்று இவர் தாம் விசனப்பட்டாரே யாரும் இவர் இல்லச்செயல பிரபந்தங்கள் லோகத்துக்கு தண்ணீர் பந்தலாயிற்று. அவர் விசனப்பட்டது நவையெல்லாம் சொல்றதுக்கு உபயோகமாயிற்று. தண்ணீர் பந்தல் என்ன குடிக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுக்கிற இடம். திருக்குடலோசையாலே அது எப்படி என்னாக்கா கண்ணன் குளிர்வதன போதோ திருவாய்ப்பாடியில் பெண்கள் எல்லாம் பட்டத்தை தம் எடுத்தோசையாலே அவன் படும்படி பண்ணுகிறார். கோபிகா கீதத்துல எந்த மாதிரி கஷ்டப்படுறானோ அதெல்லாம் குடலோசையால என்னென்ன கஷ்டப்படுறானோ அதெல்லாத்தையும் அவனுக்கு பண்ணும்படி இவர் கூப்பிடுறானோ. அவன் குடலோசை மாதிரி இவரை கூப்பி மாறி பாருங்க. நீர் நம்மை இழந்த இடத்தில் இருக்க விட்டாரே எங்கன் படுத்துகிறேன் ஏன் உடமை கத்திரேன் நான் ஒரு இடத்துல வழி இருக்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு உண்மை விட்டு தூரம் போனோமோ ரொம்ப தூரம் போயிட்டு நாங்கள் ஏதேனும் ஒன்றை பத்தினாலும் அது நம்மை பத்தி என்று சொல்லலாம்படி இருக்கிற ஜெகதாகாரத்தை காட்டினோமே என்றவன் திருவிழமாக 24 எனக்கே வந்து சேருது சுவாமி ஜெகதாகாரத்தை பாரம் அதில் குறையன் அது பார்க்கிறார். அதுன்னு சொல்றார் அதே குறையில்லை சுவாமி நீ ஜெகச்சரீரனாய் நிற்கிற இந்த ஞானம் எனக்கு இல்லையோ. எனக்கே இருக்கின்ற ஞானம் இந்த ஞானம் தானே அசாதாரணாகாரத்தையும் காண வேண்டும். அதன்தானே அசாதாரணம். நான் கண்ணால் பார்க்கணும். என்ன பண்ணுகிறது எனக்கு பிராபியமானது கிடக்கா அல்லாதவற்றை காட்டினால் அபரிவதனம் என்கிற எனக்கு பிராபியம் பொன்னுடைய திருமேனி அதை காட்டாத போச்சு மிச்சம் எல்லாம் பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம். அத்தையும் உன் ஐஸ்வர்யத்துக்கு பெரும்பல் தானையாலே வேணுமான் பிரதிபத்து பண்ணுகிறேன். அந்த ஜெகதாக்காரத்தை நான் பிரதிபத்து பண்றேன். எனக்கு தெரியும் நீரு அந்தர்வியாப்தி வியாப்தி எல்லாம் இருக்கு. அந்தர்வைத்தரும் வியாப்த நாராயணஸ்வரா அப்படின்னு அத்தாலே வந்தது உன்னதானவத்தை என்னதையும் இருக்கிற பிரமம் நிவர்த்தமாகிறது. அர்ஜுனனும் ஸ்ரீ விஸ்வரூபம் கண்டவனம் திருத்திலே தேனைவ ரூபேண சதுர்புஜேனா என்ற அசாதாரணமான ஒளிவை எனக்கு காட்ட வேண்டும் என்றாகிறேன். அந்த விஸ்வரூபத்தை பார்க்கிறியாலே நீ முதல் சதுர்புஜேனா எனக்கு சேவை சாதிக்கணும்பான்னு கேட்கிறானோ அதே அசாதாரண ரூபம் அந்த மாதிரி எனக்கு வந்து காட்டணும். என் ஆத்தத்தனியை கேட்டு இறங்கி வெண்திலையாகிரம் வராதிருந்தாலும் உன்னுடைய விபூதி அடியாமல் நோக்க வேணுமானால் வா என்கிறார். என்றுமோ நான் உன் விபூதி இல்லையோ நான் மூணாவது விபூதியா என்ன அழிக்க வேண்டா ஆனால் வர வேண்டும். இவருடைய ஆத்தனாரும் தான் அவனுக்கு உபய விபூதியிலும் குடியிருப்பதாக காணும் இருக்கிறது. எம்பெருமானுக்கு துடிக்கிற மாதிரி பண்ணிவிடுதான். அவன் கால் வைக்க விபூதியிலும் இருக்க முடியாது பண்ணித்தான். ஆகையினால முதல் பாட்டு ஜெகதாக்காரனாய் இருக்கிறபடியை காட்டி தந்தோமிரே என்ன அது போராது அசாதாரணமான வழியை காண வேண்டும் என்கிறார்.
நீராய் நிறனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாராள் வெஞ்சிங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே மண்ணிலோர் இருப்பாரும் பிரபலத்தில் இருப்பாரும் மகிழ்த்துக்காக ஒரு நாள் செங்கச்சக்கரதாரியாக வந்து செயல் சாதிக்கணும். சரி, 2ஆம் பாட்டு. வாராய் என நிர்பந்தித்தல்ல காணும் நம்மை காண்பது. இப்படி வற்புறுத்தி பலவந்தம் படுத்தி கூடுபடாது. உண்மை ஒரு தேச விசேஷத்தில் அழைத்து கொண்டு போய் காட்டும் அத்தனை என்ன அவ்விடுதன்னையே இங்கே கொண்டு வந்து இதர சுஜாத்தையமா காட்டிக்கிறேயோ அங்கே இருந்து ஆதியும் சூறு உறவை அங்க வைத்து இங்கு இருந்து மண்ணிருந்து இல்லையா பாவனாய் மண்ணும் விண்ணும் மகிழா குரலாய் வலங்காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாயமம்மானே நன்னி விருதான் கண்டு வந்த கூத்தாடா நன்னி ஒரு நாள் ஞாலத்தூடே வருவான் கொண்ட விருதரெல்லாம் கூட்டுண்டு வரலாம். விருதனுக்கு நித்திய சூழலோட வேணும். அங்க இதுவா எத்தனை பேருக்கா எல்லாரையும் கூட்டுண்டு வந்து வரதுக்கு சேவை பண்ணி. அதுக்கடுத்து 2ஆம் பாட்டு. இது 3வது பாட்டுல ஜெகதாக்காரனான வடிவு காட்டுறது எனக்கு போராது. அசாதாரணமான விக்கிரகத்தை கொண்டு வந்து காட்ட வேணும், திருமேனியை கொண்டு வந்து காட்ட வேணும், சரீரத்தை கொண்டு வந்து காட்ட வேணும். அது உமக்கு காட்டுவதில் தேச விசேஷத்தை கொண்டு போய் காணும் என்ன இங்கிலே சுவாமி அங்கு போன காட்டுறேன்னா அது தன்னை இங்கே கொண்டு வந்து இதர சாத்தையுமா காட்டிக்கிறேயோ என்னார் பின்பாசனத்தாலே வாமனவரலி அப்படின்னு. அது ஒரு நாள் செத்து போது காட்டாறு பெருகினா போல செய்கிறோம். காட்டுல 6 வருதான் மாதிரி கொஞ்சம் போது பண்ண அத்தனையே அது காதாட்சிக்கும் எப்போ வரனா பண்ணிருந்து என்ன பண்ணார்படி யுகந்தோறும் ராமகிருஷ்ணா ஜபதாரங்களை பண்ணி ரட்சிக்க இவனுக்கு சோகாயமாயிருக்கா நாம் நோபலக்கடையணும். பிரதி யுகத்திலையும் பிரதி கல்பத்திலையும் நீ ராமகிருஷ்ணா ஜபதாரம் பண்ணிட்டு இல்லையோ அத்தனை வருஷம் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு அவதாரம் பண்ணி ஞானத்தூடே நடந்து நின்றும் கிடந்திருந்தும் சாலப்பெருநாள் யுகந்தோறும் உயிர்கள் காப்பானே யுகந்தோறும் உயிர்கள் காப்பானே கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே சாலப்பெருநாள் அடியேன் இன்னும் தளர வேணும். நீ எப்படி வரணும்? ஓர் மிதனத்தை போல் வரணும். அப்படின்னா திருமாவளையும் கூட்டின்னு வரணும். கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே நான் இங்க எத்தனை நாள் தளருது அப்படின்ற. அடுத்தது 4ஆம் பாட்டு. தளர்க்கடவீரல்லே உங்களுடைய தளர்த்தி பரிகரிக்க கடவும். நீர் துக்கப்பட வேண்டாம், துக்கத்தை போக்குறோம். ஆனாலும் பிரதிபந்தங்கள் கணத்திரால் என்பது காணும். அது எரிஞ்சது இருக்கே, பாவங்கள் இருக்கே, மூட்டைக்கிட்டு இருந்து என்ன ஓம் சரி சுவாமி அப்படியே சகடாசுரர்களும் காட்டில் வலியுதிரை என்னுடைய விரோதி என்கிறார். சகடாசுரனுக்கு அனுகிரகம் பண்ணியே அவனுக்கு பாவத்துக்கும் நான் பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற. உன் கால் கண்ட போதே போகாதோ என்கிற. திருவடி நமக்கும் தஞ்சம், அவனுக்கும் அவன் திருவடி தஞ்சமா. அவன் காப்பாற்றிட்டு அவன் திருவடியை காப்பாற்றிப்பான். காலால் சேடவரைத்தது எம்பெருமானை காப்பாற்றிட்டு அடிப்படில் செய்வதன் என்று சும்மராதை கைவிட்டோடி தூர்கள் பாயந்திரவே என்கிறபடியே திருவடி கண்டுபட்டனை எல்லாம் தீயனில் தூஷாகம் ஆனால் வந்து எனக்கு சேவை பண்ணி வைக்க வேண்டும். தளர்ந்தும் முறிந்தும் சகட அசுரன் உடல் வேறா பிளந்துவிய திருக்காலாண்டு பெருமானே. திருக்காலாண்டுன்னு வலிச்சது. கிளர்ந்து பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழா எல்லாரையும் கூட்டி உடனே வர வேண்டாம். யாரு யாரு? பிரமன் சிவன் இந்திரன் விண்ணவர் சூழா சூழ்ந்திருக்கும்படி விளங்க ஒரு நாள் காணவாராய் விண்மீதே. மேலியான காற்று விண்மீது இருப்பாய் மரவேல் நிற்பாய் என்ற 5ஆம் பாட்டு. சர்வத்திர சந்நிகிதனாய் என் ஹிருதயத்திலும் ஸ்பஷ்டமாக பிரகாசித்து வைத்து என் கண்ணுக்கு விஷயமாகாதறிந்தால் நான் தளரேனோ என்கிறார்.
அஞ்சாம் பாட்டு. நீ எங்க இருக்க? நீ சர்வ வியாபி என்று தெரியும், சர்வ நியந்தான் தெரியும், சர்வ ஜெகத்காரன் தெரியும், சர்வ பிராப்தின் தெரியும், சர்வாஸ்மாத் பரன் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹிருதயத்திலும் ஸ்பஷ்டமா பிரகாசித்தார். எப்படி இருக்கார்? நான் சொன்னேனே, நீரோஸ்தாரித்யல்லேகேம பாஸ்வரா அந்தர்வியாப்தி வியாப்தி எல்லாம் உண்டு, அந்தர்வகிசர்வம் வியாப்தி நாராயணஸ்திரா நான் பார்த்திருக்கேன் சுவாமி. ஆனா என் கண்ணுக்கு விஷயமாகாதிருந்தால் நான் தரவேனோ என்கிறார். விண்மீதிருப்பாய், பரமத்தில் இருப்பாய், மலைமேல் நிற்பாய், திருவேங்கடத்தில் இருப்பாய், கடல் சேர்ப்பாய், க்ஷீராத்தியில் விடுப்பாய், மண்மீதுடல்வாய், அச்சாவதாரத்திலே இருப்பாய். அந்த இதையும் இதர் எப்படி மண்மீதுடல்வாய், விபவாதாரத்திலையும் வருவாய், இவத்திலெங்கும் மறைந்துடுவாய். மறைந்துடுவாய் எப்படின்னா அந்தரியாமையாம் இருப்பாய். இன்மீது என்ற ஒருவண்டத்தாய் எனதா உண்மையினாடி உருக்காட்டாரே வெளிப்பாயோ. ஆகையினாலே எனக்கு கண்டு காண்பிக்காமல் உருக்காட்டல் ஒலிக்கிறியூரி வரவேற்க. உருக்காட்டாரே வெளிப்பாயோ, வடிவு காணப் பெறாவிட்டால் மறந்து பிழைக்கவும் பெறாதவரே மனக்கல் நான் அருள் முடியாது. குணஜானத்தாலே தரிப்பார்க்கென்று ஒளிவு காணாதறிந்தாலும் தரிக்கலாவது. எனக்கு குணஜானமும் இல்லை, நீ வந்து காட்டு. ஆறாம் பாட்டு. உம்முடைய அபேட்சிதம் செய்யக்கடவோம், அது ஒரு குறையில்லை. ஆனாலும் பிரயோஜனம் உண்மைதான பின்பு நீரும் சில யத்னம் பண்ண வேண்டும் காண். என்ன இந்த மரியாதை என்று தொடங்கி கட்டித்து எங்கே எல்லையில் சொல்வார் சுவாமி, நீர் பிரயத்தம் பண்ணி சொல்லி எண்ணி பிரயத்தப்பட்டு பண்ணிருக்கேன். நீரே வந்துதான் தொலைதின் வந்து மயிரோடு வேதனம் விளைத்து அன்றையே காண்கைக்குத்தாம் அயோக்கியர் என்று உபேட்சித்தானாக நினைத்து இவர் பெருமாளை செய்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சுட்டதோ, யோக்கியதா அயோக்கியதை பாராதே எல்லாத்திலையிலும் திருவைகளை வைத்து வந்தாலே இதற்கு புடுவாருண்டோ என்கிறார் ஆகுமாம். யோக்கியா அயோக்கியால் பாரு, எல்லா இடத்திலும் மழை பெய்கிற மாதிரியும் திருவிக்கிரமாவதாரத்தை திருடி வச்ச மாதிரியும் நான் தெரியாதா, எனக்கும் அதே மாதிரி படித்தேன். பாயூர் அடி வைத்து அதன் கீழ் பரவனவெல்லாம் தாய் இருக்கிறதெல்லாம் அளந்துண்டை. ஓரடியால் எல்லா வகையும் தொடர்ந்த மாயோர், ஒரே அடியால எல்லா வகத்தையும் அளந்தாய். உன்னை காண்பான் விருந்து என நாளும் நான் காணமுடைய வருந்தின்றிருக்கேன். தீயோடு இருந்து சேர் மெழுகால் வருகில் திருவேணும். தீயோட மெழுகு காட்டித்துன்னா ஒரிஞ்சு போயிடும், ஒழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அவருக்கு இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு கேட்கிறாங்க. வந்து காணாது. சரி, அது வச்சா உருகில் திருவேனோ என்கிற உரைப்பால் உண்டானா சுவாதந்திரம் உம்முடைய தத்தையிலே கிரந்திரை. நான் உலகில் திரைன்னு சொல்கிறேன், நீர் சுதந்திரமா பிரயத்தப்பட்டிருக்கிற என்ற சாதனமும் சாதகரும் பரிதீரமான பின்பு இவ்வாத்தாமை எனக்கு ஸ்வரூபமாய் அன்வைக்கும் எத்தனை என்று என்கிற ஸ்வரூபன் சுவாமி பிரார்த்தனை இல்லை அப்படின்னு. ஆகினாலே ஸ்வரூப பிராப்தியமானது இது. அன்றையே பேரு உம்மதான பின்பு நீரும் சிறிது யத்னம் பண்ண வேணும் காணும். என்ன சர்வமும் துவரதீனமாயிருக்கா, அதற்கு புறம்போ நான் என் காரியம் செய்கைக்கு என்கிறார் ஆகுமாம். உலகில் தெரியும் கருணகதியாய், உலகமாய், உலகிற்கே ஓர் உயிர்மானாய், புறவண்டத்து அருகில் பிறந்த திசபத்தாய அருவையோ, பத்திரிக்கில் இருக்கிற விஷயமோ அருகில் பிறந்த அறிவிலேயே கருடாயே. அதோட பக்கம் இருக்கிற சுவாமி வேறு சர்வவியாபி தெரியும், ஆனா அறிவிலேயே கருட வேண்டும். பகவத் ஸ்வரூப ரூப அனுபூதிகளை பரிச்சேரிக்கணும், தம் அறிவுக்கேடு பரிகணிக்கப் போகாது என்கிற அப்பேற்பட்ட அறிவுக்கேடன் தான். மயரவரா மிதனம் நடப்பெற்றவர் வார்த்தை இரே அப்படின்ற கருடாயே. பரிகரம் உண்டான பின்பு கருடக்குறையின் அனுத்தமும் பாத்திர விருந்தையாக ஆடர்ந்தார் ஸ்தோத்திரத்தில் இருக்கிறார். உன்னை தேய்க்கனான உத்தமன் அல்லாதிருந்தாலும் நீதான் என கருட வேண்டும் அப்படின்றார். சரி, அருளாய் என்ற வாயோடே வந்து அருளக்கண்டில
முன்னே தன் பக்கல் என்றும் பேத்து என்னை கைவிடப் பார்த்தான் ஆகாதே என்கிறார். பெருவிலேருக்கிறாய் பதிவார் உயிரானாய் வெறுகள் ஜோதிமூர்த்தி அடியேன் நெடுமாலே கிரீஷை என்னை புறத்திட்டு இன்னும் கெடுப்பாயோ, இன்னும் எங்கு தூர தள்ளி என்ன கெடுப்பாயோ, பிரிதென்பதையா அரியேன் ஆவி திகைக்கவே. கிரீஷெய்து நீ எப்போதோ உதவாமையாலே முன்பு செய்கிறவை எல்லாம் வெறுகளித்தாய் என்று தோற்றான் என்று கிடையாது. என்னை புறத்திட்டு பிராட்டியை அசோகரிக்கையிலே வைத்தா போலே பகவத் குணங்கள் நடையாடாத சப்தாது விஷயங்கள் நடையாடுகிற சம்சாரத்திலே போகத்தோ முன்னும் இழந்தது போராதோ, முன்பு இழந்தது போராதோ, சம்சாரம் தியாஜ்யம் என்றும் பகவத் குணங்கள் நன்று என்றும் அறிந்து பின்னும் கெடுப்பாயோ, இன்னும் கெடுப்பாயோ, புத்திநாசா பிரணஷ்யதி இறை பகவத்கீதை எடுக்கிறார். தியாயதோ விஷயான் பும்சகா சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் क्रोधा विजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिविभ्रमात् புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. அதை தான் பண்ணிருக்கேன். தான் பிரிதந்தரியா அனன்யகிரியாய் அனன்யபுதனாய் இருக்கிற என்னை மனசு கலங்கும்படி கிரீஷை என்னை புறத்திட்டு இன்னும் கெடுப்பாயோ. 9ஆம் பாட்டு. உண்மை இங்கு கிடைத்ததென் என்ன சுவாமி கெடுத்தது, உண்மை கெடுத்தேன் கெடுத்தேன் என்கிறேன். காட்டி சென்றில்லை அப்படின்னா கண்ட காட்சியிலே இழுத்து கொள்ள கடலான விஷயங்கள் பரிமாறுகளிடத்தை வைத்தாயாகி இந்த விஷயம் இருக்கிற இடத்துல நீ வச்சிருந்தா இது கிடைக்க என்றும் உண்டோ, இவ்வேறு கிடைக்க வேண்டுமா என்கிறார். என்னை இங்கே வைத்த போதே குடைய கல்லி அண்ணா அகிஞ்சு மண்ணை இட்டு முக்க பார்த்தா என்றோ மண் தின்னு அப்படின்னு தலையை மண் சாப்பிடுற பண்ணிருக்கு. இந்த ஜகத்துல வச்சு எங்க தாரகன் சம்சாரமான் அதுவும் கீதா ஸ்லோகம் க்ஷிபாம் விதசம் என்னும்படியே இங்க வைத்தரே போற எதுக்கு கெடுத்தது சொல்றது. ஆவிதிகைக்கா ஐவருக்கு மயக்கும் சித்தின்பம் பாதையேனை பலனி காட்டி படுப்பாயோ தாழ்வையன் கொண்ட கரண் தாமரைகளுக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. அங்க கூட்டிட்டு போனாதான் எனக்கு இந்த பஞ்சேந்திரங்களை தொந்தர தப்புறது அப்படின்னு சொல்கிறார். 10ஆம் பாட்டு. அதுல ஐஸ்வர்யார்கள் அல்பாஸ்தரங்கள் என்று வேண்டா என்கிறீராகில் அவ்வளவென்றே அனந்தமுமாய் ஸ்திரமுமாய் இருக்குமே ஆத்மானுபவம் அத்தை அனுபவித்தாரோ என்ன நீ சொன்னது உபபத்தியாகி செயலாயிற்று. அது அல்பம் அஸ்திரம் என்றவிடம் சொரூபகதனம் பண்ணினேன் அத்தனை. உன்னுடைய போக்கியதையை சொல்லித்தும் ஸ்வபாவம் இருந்தபடியே சொன்னேன் அத்தனை. என்ற ஸ்வபாவமே வந்து போக்கியதை அனுபவிக்கிறது. ஏன்னா மயருடன் வேதம் முதல்ல எழுதிட்டு இருக்கேன், தியானம் கொடுத்துட்டு இருக்கேன். இது பல்லது, இது தீது, நல்லது எனக்கு தெரியும். அது தீது என்று விட்டம் இது நன்று என்றும் பத்துகிறேன் அல்ல. அந்த மாதிரி பத்தில்லை. உன்னை பற்றித்தும் நீயாகையாலே அவற்றை விட்டதும் நீ அல்லாமையாலே என்கிறார். வகுத்த விஷயத்திலே குண சௌந்தர்யார்களும் உண்டாக பெற்றேன் இத்தனை. நீ வகுத்த விஷயம் ஒரு குணம் இருக்கு, சௌந்தரம் இருக்கு, அதனால் பாடிட்டு குருகா நீடா இறுதி கூடா இணையூடி சிறுகா பெருகா அளவென்பும் சேர்ந்தாலும் மிருகாரண்யமாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்து உருமோ அந்தோ தெரியலே. ஸ்வதகா குருகையும் நீலகையும் மின்றிக்கே இருக்கை. எம்பெருமான் எப்படி இருக்கான்? அவனுக்கு வளர்த்தியும் இல்லை தளர்த்தியும் இல்லை. என்ன சொல்றார்? ததைகவரூபரூபாயா விஷ்ணுவே சர்வவிஷ்ணுவே எஸ்எஸ்மரணமாத்திரனா ஜனசம்சாரந்தனான்னு எம்பெருமான் எப்படி இருக்கான்? ஒரே மாதிரி இருக்கானா. சதைக ரூபரூபாயா அப்படின்ற சதா ஒரே ரூபமா இருக்கான். விஷ்ணுவே சர்வவிஷ்ணுவே. அந்த மாதிரி இங்கனே இருக்கையாலே முடிவின்றிருக்கே இருக்கிற ஆத்மானுபவ சுகத்தை பிராபித்தாலும்
பகவத் அனுபவமானது ஒரு காலம் அனுபவித்தால் மத்தை போதின்றிக்கே இருப்பது. மாயோர் மீண்டின்றிக்கே விடைந்தாலும் இளவன்னோர் கல்யாண குணயோகம் சொல்லுகிறது. சரி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீதான் எனக்கு வேண்டியது கல்யாண குணயோகம் இருக்கிறதுனாலே. ஆகினாலே உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தே வருமோ உன் திறமைகள் அடிமையை புருஷார்த்தம் என்றிருக்குவது மரித்தின்றியிலே இருப்பது. அது மறந்தில்ல, அதுதான் கணக்காலமாவது. இங்கு அதுதான் கணக்காலம். இங்கே இருந்தாலும் அழுவேந்தம் சேரை உருமோ இத்த பார்க்கா பரத்துவ பரமாணுக்களுக்கு இருந்த வைஷமியம் சொல்லும்படியாவதே. பர்வதத்துக்கும் பரமாணுவுக்கும் வித்தியாசம் சொல்றது. உன்னுடைய கைங்கரியும் பர்வதத்து மாதிரி, மிச்சமெல்லாம் அணு மாதிரி. தெரியலே, தோத்தும் தோத்தித்து சொல்லில் செயலாவதில்லை, ஆராய்ந்து சொல்லும் எங்க நல்லதில்லை, இவ்வத்தம் உபதேச கஞ்சமாவதே. இது நான் கேட்டு தெரிந்து கொள்வேன். நிகமத்தில் இப்பத்தும் கத்தவர்கள் சர்வேஸ்வரனுக்கு அந்தரங்கராவர் என்கிறார். எரிதல் நிறுதல் எண்ணலாகா திருமாலுக்கு உரிய தொண்டன் சரகோவன் பெரிய சின்ன 1010 உரிய தொண்டராக்கும் உலகமுண்டனாக்கே. ஸ்ரமண மன நிர்த்தியாசங்களாலே பரீட்சைக்கும் முடியாத ஸ்ரீயப்பதிக்கு நாயமாத்மா பரவச்சனே திரப்யோ நமேதையா நமுகராஸ்கிருத்தேனான் ஒரு ஸ்கிருதி சொல்றது. அப்படி என்ன, அவனுக்கு கிருபை இல்லாத எம்பெருமான் அறிய முடியாது அப்படின்னு. கேவல சிரமார்களுக்கு விஷயமாக இருக்கும் அல்லாத போதை தான் அனுபவமாக அன்வயிக்குவதே. திருமாலுக்கு இருக்கிற ஸ்ரீயப்பதி ஆகிறாலே அதிலே சர்வாதிக வஸ்துவுக்கு அடையாளம். அடுக்குச்சு எங்கே சொல்றாங்க, ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காவனாய் பெறுது. ஸோ ஸ்ரீயப்பதித்தும் பரத்துத்தும் ஒரு அடையாளம். திருமாலுக்குரிய தொண்டன் சரகோபன் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரருக்கு அரஞ்ஞார விசேஷபதரான் ஆழ்வார் சம்சார ஸ்வபானுசந்தானம் பண்ணின கொடுமையாலும் பகவத் விஷயத்திலே அவகாசத்த கனத்தாலும் பெருவிடாயன் தாகித்தவன் முடிவிலே விடுமா போலே சேஷத்திற்கு எல்லையிலே விழுகிறார். இது இவருடைய அகம்புத்தி இருக்கிறபடி ஆகியனாலே அது முதலில் சொல்லியிருக்கேன். 5 விஷயம் வந்து பகவத் வேலட்சண்யத்தையும் சம்சாரத்தினுடைய தோஷத்தையும் விஷரமாக சின்னப்பத்தும் உரிய சுந்தராக்கும் உலகமுண்டாக்கே சர்வரட்சகனான சர்வேஸ்வரனுக்கு அனன்யார்க சேஷமாக்கும் இத்திருவாய்படி உரிய சுந்தராக்கும் சம்சாரம் நன்றுமாய் பகவத் விஷயம் தீதானாலும் அத்தை விடமாட்டார்களாக இருப்பர். அஷ்டகிரகமாரம் தாம் விஜயகிரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லுவரியும் தாம் வந்தே குருகரம் தராம். 1 minute, wait.